ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ நாம் வந்து பார்த்திங்கனாக்கா லயா பாப்பாவை கூட்டிக்கிட்டு தனிஷ்க் டைமண்ட் எக்ஸ்ப்ளோர் ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 5:30க்கெலாம் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லோரா ஹோட்டலுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வந்துடுங்க அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹோட்டல் வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால நானும் என்னோடய ஹஸ்பண்ட் என் பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டோம். ஸோ பாப்பாவுக்கு 2 மந்த் கம்ப்ளீட் ஆகிட்டாங்க. இருந்தாலும் சரி பக்கத்துலேயே இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் விசிட் பண்ணலான்னு போயிருந்தோம். ஸோ எப்படி இருக்கும், எப்படி வந்து ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க, ஸோ பாப்பாவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டவுட்டோடு தான் போயிருந்தோம். பட் நாங்கள் உள்ளே போக போக தான் எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஜுவல்லரி ஷோரூம்லேயும் வந்துட்டு பார்த்திங்கனாக்கா நமக்கு விசிட் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே போல் டைமண்ட் ஜுவல்லரியை பார்த்தினா அவேர்னஸும் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து டீட்டெயில்டாக நான் வந்து சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ். வந்து பார்த்திங்கனாக்கா செம்ம வேறு லெவலில் வந்து லுக் இருந்தது. ஃபுல்லாக கிளாஸ் செட்டிங் தான். லைட்டிங்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நைட் வீடியோவும் எடுத்திருக்கேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அவ்வளோ பிரம்மாண்டமாக, திருவண்ணாமலையில் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக ஹோட்டல் வந்து பார்த்திங்கனாக்கா வேறு எங்கேயும் கிடையாது. ஸோ அவ்வளோ வந்து க்ளீன் அண்ட் நீட்டாகவும் சூப்பராகவும் இருந்தது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா என்ட்ரன்ஸு. ஸோ ரிசப்ஷனில் வந்து ஏரியாவில் வந்து பார்த்திங்கனாக்கா ஏசி கிடையாது. நம்ம யார் வேணாலும் வந்துட்டு குழந்தைங்கள வந்து நம்ம வச்சுட்டு இருக்கலாம். ஸோ ரொம்பவும் வந்து கூலிங் இருக்காது, ஓகேங்களா? என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ட்ரெஸ் ஷாப் வந்து இருந்தது. இது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு இது வந்து பார்ட்டி ஹால் மாதிரி என்ட்ரன்ஸ் உள்ள அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஹோட்டல் இருக்கும். ஸோ ஸ்டாஃப் நம்ம உள்ளே போனதுமே வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப் வந்து நம்மக்கிட்ட உங்களை யார் வர சொல்லியிருந்தாங்க, எந்த ஐஎஸ்பி, உங்களோட நேம் அண்ட் காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய நேம் வந்துட்டு சொல்லிவிட்டு பாப்பா வந்து பார்த்திங்கனாக்கா முன்னாடியே அக்கா கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ ஃபோன் நம்பர் சொன்னதும் செக் பண்ணிவிட்டு நம்ம எத்தனை பேர் வந்திருக்கோம் அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ முன்னாடியே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து போயிட்டாங்க பாப்பாவை தூக்கிட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா ஃபோட்டோ ஷூட் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் நான் ஸேரீ கட்டிகிட்டு போனேன். ஸோ ஃபோட்டோ ஷூட் வந்து அவைலபிள் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ஸேரீ கட்டிட்டு வாங்க, பாப்பா கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு இருந்தாங்க. ஸோ அதனாலேயே நாங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ஸேரீ கட்டிகிட்டு போயிருந்தேன். போனதுமே வந்துட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு அவர் வந்து ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு எப்போ நான் பாப்பா கூட ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ போனதுமே வந்து பார்த்தினாக்கா ஃபஸ்ட்டு 4-5 ஃபோட்டோ வந்து அவர் எடுத்துட்டார். அதுக்கப்புறமா தான் என்னை கூப்பிட்டாங்க. ஸோ ஃபோனை அக்கா கிட்டே கொடுத்துட்டு நான் பாப்பாவை வாங்கிக்கிட்டேன். ஸோ பாப்பாவை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா பாப்பாவை நான் ஹோல்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து என் பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஃபோட்டோலாம் எடுத்தோம். சூப்பராக இருந்தது. ஸோ ஃபோட்டோவும் வந்து பார்த்திங்கனாக்கா அன்றைக்கி வந்து நைட்டே வந்து ரெடி பண்ணி மார்னிங் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்பவும் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த ஃபீல் ரொம்ப சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க தனிஷ்க் ஜுவல்லரியில். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 5:30க்கு வர சொல்லியிருந்தாங்க, நாங்கள் 6 o'clock தான் போயிருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே கஸ்டமர்ஸ்லாம் வர ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா சிட்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா, மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீம், அந்த பர்டிகுலர் அந்த கஸ்டமர்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா வர வச்சுருந்தாங்க. ரெகுலர் கஸ்டமர்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க, அதுக்கப்புறம் சிட்டு போட்டவங்க, அப்படி இருக்கிறவங்களாம் எல்லாரையும் வர சொல்லியிருந்தாங்க. போன உடனே வந்து பார்த்திங்கனாக்கா கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. கூல்ட்ரிங்க்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வெல்கம் பேக் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அந்த பேக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா என்ன இருந்ததுன்ட்டு நான் லாஸ்ட்டாக ரிவீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து சமத்தா வந்து அவங்க அப்பா கூட ஜாலியாக அந்த லைட் செட்டிங் உள்ளே வந்து ரொம்ப கூலிங் அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா குழந்தை கூட்டிகிட்டு வந்தோன்னே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவும் வந்து ஏற்றுக்க பட்சத்தில் இருந்தது, நல்லா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. குழந்தைக்காக வந்து டெம்பரேச்சர்லாம் கம்மி பண்ணிட்டாங்க ஏசியோடது. அதுக்கப்புறமா ஜாலியாக பாப்பாவை அவங்க அப்பா வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ 7 o'clock ஆகிடுச்சு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அவர் வந்து பார்த்திங்கனாக்கா டைமண்ட் பற்றின அவேர்னஸ் வந்து நமக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா அவ்வளோ கிளியராகவும்
சூப்பர்பாகவும், அதாவது டைமண்ட் வந்து நான் வாங்கவே மாட்டேன், எனக்கு வந்து செட் ஆகாது அப்படின்றவங்க கூட அவரோட ஸ்பீச் கேட்டாக்கா, அவரோட எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டாக்கா கண்டிப்பாக வந்து டைமண்ட் ஜுவல்லரி வாங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா லேடிஸையும் வந்து கூப்பிட்டாங்க, விளக்கேற்றலாம் விளக்கேற்றுறதுக்கு வந்து எல்லா லேடிஸையும் கூப்பிட்ருந்தாங்க கஸ்டமர்ஸை. ஸோ எல்லோரும் போயிருந்தோம். அதுக்கப்புறம் 1 பை 1 ஏற்றிட்டு எல்லோரும் இறங்கிட்டாங்க. ஸோ நானும் பாப்பாவும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், சரி விளக்கேற்றிட்டு போகலாம் அப்படின்ட்டு வீடியோக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கடைசியாக ஒருத்தவங்க வந்து ஏற்றிட்டு மிச்சம் ஒரு பக்கம் இருந்தது. ஸோ லாஸ்ட்டாக வந்து நானும் பாப்பாவும் ஏற்றிட்டு ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி விளக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஈவெண்ட்டில் வந்து ஏற்றுறது எவ்வளோ ஹாப்பின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, அவ்வளோ பேர் முன்னாடி விளக்குலாம் ஏற்றிட்டு ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நான் வந்துட்டு ஃபோட்டோக்கு வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட்லாம் கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் என் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காங்கன்னு தேடிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா ஃப்ரண்ட் ரோவில் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன். அப்புறம் பாப்பாவும் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க, எதுவும் அழலை கத்தலை, ரொம்ப வந்து அடலாம் பிடிக்கல, சமத்தாக இருந்தாங்க. ஸோ இறங்கி வரும்போதெல்லாம் பார்த்து பொறுமையாக இறங்கி வா அப்படின்ட்டு அவங்க அப்பா அங்கேருந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ வந்துட்டு பயங்கர ஃபீலாக இருந்துச்சு. பாருங்கள், பாப்பா வந்து சமத்தாக விளையாடிட்டே இருந்தா, கத்தலை. அதே போல் இவர் தான் வந்து நமக்கு டைமண்ட் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்தாரு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட ஊரை பற்றி பெருமையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டைமண்டை பற்றி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. ஸோ அதை வந்துலாம் நம்ம வந்து பெருசாக ஒரு லாங் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எப்படி நிறைய வந்து பார்த்திங்கனாக்கா கஸ்டமர்ஸ் ஏன் டைமண்ட் வாங்க மாட்டேங்கிறீங்கன்னு கொஸ்டினும் கேட்டாங்க. ஸோ டைமண்ட் வாங்கினால நீங்கள் ஏன் டைமண்ட் வாங்கினீங்களும் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ வாங்கணும்னு வெயிட் பண்ணுறவங்களையும் கொஸ்டின் கேட்டாங்க. அது எல்லாமே வந்து லாஸ்ட்டாக வந்து தான் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து சூப்பராக வந்து டைமண்டை பற்றி அவ்வளோ கிளியராக வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 2 hours வந்துட்டு செஷன் போயிட்டு இருந்துச்சு ஈவெண்ட்டு. அதுக்கப்புறமா ஃபுட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, நைட்டு டின்னர். அதுவும் வந்து தரமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ முடிச்சுட்டு நைட்டு வந்து பார்த்திங்கனாக்கா 8:45 ஆகிடுச்சு நம்ம ஹோட்டலை விட்டு வெளில வரும்போது. பாப்பா வந்து பார்த்திங்கனாக்கா விளையாடி டயர்டாகி தூங்கிட்டாங்க. ஸோ அவங்கள கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வெளியில் வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ லைட் செட்டிங்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. ஹோட்டல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவும் சூப்பராக இருந்தது. அதே போல் டைமண்டை பற்றின கிளாரிஃபை வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவும் கிளியராக இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கனாக்கா தனிஷ் ஜுவல்லரியில் சிட்டு போட்டோம்னா டைமண்ட் ஜுவல்லரி வாங்கணும் அப்படின்ற முடிவோடவே வெளியில் வந்தோம். ஸோ ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.